ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் அப்படியாய் நமக்கு ஒரு புதிய மாதத்தையும் புதிய வாரத்தையும் நாளையும் தந்து இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற கிருபைகளுக்காய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோமையா, துதிக்கிறோமையா. ஆண்டவரே, துதிக்கிறோமையா. இந்த கால வேளைக்காய் துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகபலன் தந்து எங்கள் தேவைகளை சந்தித்து இந்த கால வேளையிலே நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே கிருபை செய்வீராக. எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் சிந்தனைகளையும் திறந்தள்ளுவீராக. எங்களை ஆளுகை செய்யுங்க. நம்முடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வரட்டும் ஐயா. பரிசுத்தப்படுத்தட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். தெய்வ வார்த்தையை நாங்கள் அப்படியாய் விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வழியில நடக்க ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of Malachi, chapter 4, verse 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் கொடுத்த தேவன் புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த வார்த்தையின்படி நடந்து கீழ்ப்படிந்து விசுவாசிக்கிற நமக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக நிறைவேற்ற வலிமையுடையவராக இருக்கிறார். நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல என்ன பண்ணுவீர்கள்? வளருவீர்கள். எல்லா விதத்தில ஒரு வளர்ச்சி உண்டாகும், ஒரு பெருக்கம் உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு மேன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் இந்த காலவேளையில சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கிறோம், ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு நன்மை எதிர்பார்க்கிறோம், ஒரு ஸ்திரத்தன்மை எதிர்பார்க்கிறோம், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 4 காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு நம்முடைய விசுவாசத்திற்கு நம்முடைய வளர்ச்சிக்கு உதவியாய் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நாம் கவனமாய் கேட்டதன்படி நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். முதலாவது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி அல்லது ஒரு ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும் என்றால் அடிப்படை ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆஸ்வதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அநேக இடங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற மேன்மைகள், அதனுடைய படிகள், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அநேக இடங்கள்ல வேதத்துல சொல்லி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்கிறோம். ஆண்டவருக்காக அநேக பாடுகள் பிரயாசங்களை படுகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது அது சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்ட எத்தனையோ ராஜாக்கள் உண்டு, ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்ட எத்தனையோ தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனா அநேகர் பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிச்சவங்க இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து கொஞ்சம் அவங்க விலகி காணப்பட்டபடினால அவங்க வாழ்க்கையில வளர்கிறதை போல வளர்ந்து திடீரென்று இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போனார்கள். ஆண்டவருடைய நாம சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, சாலமோனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தாங்க. சாலமோனை போல ஒரு பெரிய தேவ ஆலயத்தை கட்டின மனுஷங்க யாரும் கிடையாது. சிம்சோனை போல ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்த ஒரு வல்லமையான ஆட்கள் அநேகர் வேதத்துல இருந்தாங்க. ஆனா சிம்சோன் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் விலகி சொந்த காரியங்களை ஈடுபட ஆரம்பித்த உடனே அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதம் நிலைக்க கூடாமல் போயிற்று. ஆண்டவருடைய நாம நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டுதான் இருப்போமே தவிர நம்ம ஒரு நாளும் குறைவுபட மாட்டோம் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம்
அதிகாரம் 10 புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 50 verse 10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம மல்கியில நம்ம வாசிச்சோம். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மல்கிய 4 அதிகாரம் 2 என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற அப்படின்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற ஜனங்களுடைய கிரியைகளை ஏசாயா 50 அதிகாரம் 10 உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறானோ அவருடைய தாசனின் சொல்ல என்ன பண்ணுவானா, கேட்கிறவனாய் காணப்படுவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆலோசனைகளை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்படும் போது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அப்படியே என்ன பண்ண முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி அநேக இடங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுறதுனால உண்டாகிற மேன்மைகள், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதனால மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம் என்று சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம சில நேரத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபிக்க முடியல, சில நேரத்தில் ஊழியம் செய்யறோம், சில நேரத்தில் ஊழியம் செய்ய முடியல, நெருக்கங்கள் வருது, சூழ்நிலைகள் மாறுது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து நாம் விலகி கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நம்முடைய மாம்சத்தின்படியோ நம்முடைய ஆலோசனைபடியோ செய்யும் போது அங்கே நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள் இல்லாதபடி தடை செய்யப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் நம்ம வளர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொருளாதாரமா காரியம் தான் சரி, சரீரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு அடிப்படை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய ஆலோசனையின்படி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்குமா என்று சொல்லி நாம் அதை யோசித்து செய்யும் போது ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில படிப்படியாவது அப்படி அசூர வளர்ச்சி இல்லாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமான நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்லுகிறபடி நம்முடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய உங்களை எவன் கர்த்தருக்கு பயந்திருப்பானோ அவன் என்ன பண்ணுவானா, கர்த்தருடைய தாசனுடைய சொல்ல என்ன பண்ணுகிறான், கேட்கிறவனாய் காணப்படுகிறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகள் இந்த காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் இடைபட ஆரம்பிக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். முதல்ல நம்ம செவிய முதல்ல என்னைக்கு வசனத்துக்கும் ஆலோசனைக்கும் நம்ம விளக்குகிறோமோ அன்னைக்கே நம்முடைய அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம நிலை இல்லாமல் போக வழிவகை செய்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 50 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புக் ஆஃப் லூக் சாப்டர் 1 verse 50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு சின்ன பயம் ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு. என்னுடைய காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கும்போது, ஆண்டவர் நாம மகிமைப்படாமல் இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பிரியமா இருக்க மாட்டார்னு சொல்லி ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. சில நேரத்தில் அந்த தவறுகள் நம்ம செய்யறோம். ஆனா ஆண்டவர் திரும்ப அதை உணர்த்தும் போது, திரும்ப அந்த காரியங்களை நம்ம விழிப்பா இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 1:50, அவருடைய இரக்கம் என்னது, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அந்த கிருபைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அந்த கிருபை பெருகணும் நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். அந்த கிருபைக்காக நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை வாழ்த்துறோம், புகழ்றோம், ஆராதிக்கிறோம், 24 மணி நேரம் ஆராதிக்கிறோம், ஜெபத்துல கலந்து கொள்கிறோம். அந்த கிருபையை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறதுனா, அவருடைய இரக்கம் அல்லது அவருடைய கிருபை அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கிறதா, தலைமுறை தலைமுறைக்கு என்ன பண்ணுகிறதா காணப்படுகிறது. நான் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்படும் போது அந்த நன்மைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்ய அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதுக்கு அது உதவியா இருக்கிறது என்பதைக்கு மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு மற்றவங்க எத்தனையோ கிறிஸ்தவங்க தேவனுக்கு பயப்படாத காரியங்களை ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள பார்க்காதபடி நம்ம தேவனுக்கு பயந்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிக்கும் அது நன்மையை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நம்ம ஊழியம் செய்யறோம், அதனால நம்முடைய பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படுறாங்க. நம்ம ஆண்டவருக்காக உழைக்கிறோம், ஓடுறோம். அதனால நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா என்ன பண்ணுவார், கனம் பண்ணுவார். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயமானது இப்பொழுதுக்கு மட்டுமல்ல, வருகிற சந்ததிக்கும் அது நமக்கு எப்படி இருக்கிறது, பயனுள்ளதா இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மல்கியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வெளிச்சம் நடத்துதல், கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ள முடியும்.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய வழியை என்ன பண்றாராம், போதிக்கிறார். கர்த்தர் அவர் எப்படி தம்முடைய வழியை போதிக்கிறார்னா அந்த வசனத்தின் மூலமா என்ன பண்றாரு, கர்த்தர் நமக்கு வழியை போதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா chapter 60 verse 19 and 20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 60 சொல்லுகிறது 19:20 இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 60:19-20 இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளியேறாம். அப்படின்னா அந்த நாட்கள்ல ஜனங்க தீர்க்கதரிசிகளையும் ஆசாரிகளையும் நம்பி இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல கர்த்தருடைய வேதம் நமக்கு இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் நம்மை நித்தமும் போதித்து, நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் என்ன பண்ணுவேன், காட்டுவேன். ஆண்டவருடைய நாம வழியை காட்டுறதுன்னா ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் அந்த வழியில போக முடியும். அப்ப கர்த்தருடைய தெளிவான சித்தமும் கர்த்தருடைய நடத்தல் இருந்தாதான் நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை இனி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். வேதத்தை கை கொள்கிற நமக்கு, தேவனுக்கு பயப்படுகிற நம்மை ஆண்டவர் வேதத்தினுடைய பிரசித்த வெளிச்சம் தந்து அந்த வேதத்தின் வழியில நடக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு, உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் மல்கியால இருக்குது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யாருக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துவார், கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு தம்முடைய வழியை என்ன பண்றாரு, அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு இரக்கத்தையும் கிருபையும் பாதுகாப்பையும் தருகிறது மாத்திரமல்லாமல் அது நம்ம என்ன பண்ணுகிறது, பகலிலே நீதிமானுடைய வெளிச்சம் நித்திய அல்லது நடுப்பகல் வரைக்கும் இருக்கிற சூரியனை போல் அதிகமாய் பிரகாசிக்கும். அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்க வாழ்க்கையில தவறுகளோ இடதுகளோ வராதபடி தேவன் அவர்களை வசனத்தை கொண்டு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து நடத்த போதுமானவர். அவங்க எதை செய்தாலும் வசனத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பிரசித்த வெளிச்சம் தந்து ஞானம் தந்து அவர்களை நடத்த வல்லமுடையவராயிருக்கிறார். வெளிச்சம் என்பது வசனத்தை குறிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனம். Psalms 119 verse 105 நம்ம வாசிக்கும் போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எப்படி இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனத்துல நம்ம நடக்கும்போது இடறுவதே கிடையாது. அவங்க ஒரு நாளும் எந்த விதத்திலையும் குழம்பியோ கலங்கியோ தவறான காரியங்கள் எடுக்காதபடி கர்த்தருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் அவர்களை நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிக்கும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையினுடைய விளக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு கீழே 3வது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். எதன் செட்டைகளின் கீழ்னா வசனத்துக்கோட தான் ஆண்டோடைய ஆரோக்கியமும் விடுதலை என்ன பண்ணுகிறது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நம்ம பயந்து கீழ்ப்படியும் போது ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா கடந்து வரும். நம்ம அநேக காரியங்களுக்காய், சுகத்திற்காய், விடுதலைக்காய், பாவ மன்னிப்பிற்காய் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அந்த வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நம்ம தாழ்த்தி அர்ப்பணித்து அந்த முடிவை எடுத்து தீர்மானத்தை எடுத்து தேவனுக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாய் அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன பண்ணாரா, சுகமாக்கினார், குணமாக்கினார். கர்த்தருடைய நாமம் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, கொன்னலி வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும்னா அவங்க அப்படியே அந்த வசனத்தை கேட்டு 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 அப்படியே ஒப்பு கொடுக்க தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற வேளையில கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமையின் ஆரோக்கியமான செட்டை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் வந்து என்ன பண்றாரு, இறங்கினார். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில நம்ம வசனத்தை கேட்கும் போது ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள காணப்படும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் உண்டு என்பதை ஒரு நாள் மறந்து போக வேண்டாம்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அதன் செட்டிகளின் நிழலில் என்ன பண்ணும்? ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தருடைய நாமம். இன்னைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் அநேகர் பலவீனமா இருக்கிறாங்க. சரீரத்தில் ஒருவேளை சுகம் இருந்தாலும் ஆவி ஆத்மாவில் விடுதலை இல்லாதபடி மன கிளேசத்தினால, கலக்கத்தினால, பயத்தினால, கவலையினால ஒடுங்கி கொண்டு பயத்தோடு இருக்கிறாங்க. இதில் எதிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார்? வசனத்துக்கு நடுங்கி வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஒரு ஆரோக்கியமும் தெய்வீக விடுதலையும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இவ்விதமாய் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 33 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவருடைய நாமம். இதோ நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, கர்த்தருடைய நாமம் 33:6, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி. அது எங்க இருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. வல்லமையும் ஜீவனை உடையதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவன் உடையதா இருக்கிறது. இட் ஹாஸ் த லைஃப். ஆண்டவர் சுகமாக்குகிற வல்லமையை வசனத்தில் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிய மனதாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். அநேக இடங்கள்ல எத்தனையோ கூட்டங்கள் போய் சுகமாக்காத எந்த ஒரு நபரையும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலையை, பாவ மன்னிப்பை தந்து ஆண்டவர் இவ்விதமாய் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் தொடர்ந்து வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களில் ஈடுபட அது அவர்களுக்கு உதவியா இருக்கும். எரேமியா 17 அதிகாரம் 14 வசனத்துல, புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 17:14, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஆண்டவருடைய நாம எரேமியா சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே என்னை குணமாக்கும். குணம், விடுதலை, ரட்சிப்புன்றது ஆண்டவருடைய வசனத்தை ஒத்திருக்குது. அந்த வசனத்துக்கு நடுங்கி கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் ஆண்டவர் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் என்ன பண்ணுவேன்? அப்பா அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை விடுதலையாக்கி அவனுக்கு நான் பதில் செய்ய வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை மூலமா இந்த காலவெளியில நம்மோடு இடைபடுகிறார். இதயத்தில் இருக்கிற துக்கம், கவலை, பிரச்சனை, பயம், போராட்டம், இதே நம்ம வாழ்க்கையில ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிறது. இதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரே ஒரு வழி, நம்ம ஜெபிக்கிறோம், அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனா வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, வசனத்தின்படி நடக்கும் போது, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்ன பண்ணுவாங்க? எல்லா பாக்கியங்களையும் அனுபவிப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபத்தோடு நின்று விடாதபடி வார்த்தையில ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஒரு தெய்வீக சுகம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில் அந்த வார்த்தையை சொல்லுகிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல என்ன பண்ணுவீங்க? வெளியே அப்படின்னா ஆண்டவரை அறியாத புறஜாதிகள் மத்தியில ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? கிருபை தருகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவ கம்யூனிட்டி, சபைக்குள்ள, கிறிஸ்துவ குடும்பங்கள்ல நம்ம வாழ்றோம், சாட்சியா இருக்கிறோம். ஆனா தேவனை அறியாத மக்கள் மத்தியிலேயும் நம்ம சாட்சியுள்ளாய் வளரும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வெளியே புறப்பட்டு போய் ஆண்டவர் அறியாத இடங்கள்லயும் நம்ம கனி தந்து புஷ்டியும் பசுமமா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வரமுடையவராய் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஆரோக்கியம், ஆண்டவருடைய விடுதலை, பாவ மன்னிப்பு நிச்சயம் அந்த தெய்வீக விடுதலை நமக்குள்ள காணப்படும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? தேங்கி இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு வளருவீங்க, நம்ம சத்தியத்துக்குள்ள வளருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 92 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம். சாம்ஸ் 92:12 and 13. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆண்டவருடைய நீதிமான் பனையை போல செழித்து லீபனானுடைய கேதுருவை போல என்ன பண்ணுவானா? வளருவான். ஆண்டவரால பரிசுத்தாவினால விடுதலையாக்கப்பட்ட, ஆரோக்கியமாக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில படிப்படியான ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டும். அப்படி காணப்படவில்லை என்றால் அவங்க இன்னும் தேவனுடைய வார்த்தையில் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ வார்த்தையினால் உண்டாகிற விடுதலையை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி உண்டாகும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல என்ன பண்ணுவானா? பணமத்துடைய செழிப்பு, வளர்ச்சி பார்க்க முடியாது. ஆனா அது நிச்சயமே வளரும், உறுதித்தன்மை கொண்டது. அது மாத்திரமல்ல, 13 வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? நாட்டப்படுவார்கள். ஒரு ரெகுலர் அட்டெண்டிங் த சர்ச். ஆண்டுடைய சபையில அவங்க நிலைத்திருப்பாங்க. கர்த்தருடைய நாமம், அதுதான் இன்னொரு அடையாளம்.
தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்க கண்டிப்பா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆராதனை அசட்டை பண்ண முடியாது. சபையில நிலைத்திருக்கிறவர்களாய், சபையில ஊன்ற கட்டப்படுவர்களாய் காணப்படுவார்கள். எங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் எப்படி இருப்பாங்களா, செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 Peter chapter 3 verse 18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக. ஆமென். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எதுல வளரணும்? கர்த்தருடைய நாம ஆண்டவர்கள் விடுதலையாக்கப்பட்ட நம்ம முதல்ல சபையில நாட்டப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கப்புறம் அந்த வசனம் எப்படி வளரணும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையில நம்ம என்ன பண்ணணுமா, வளரணும். சபையில நாட்டப்பட்ட ஜனங்க ஆண்டவரை நல்லா துதிக்கும் போது நம்ம வளர முடியும். எல்லா விதத்துல ஒரு பெருக்கம் உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய சரீரத்தில் ஒரு சுகம் வளர்ச்சி உண்டாகும். சரீரத்துல பொருளாதார காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல கர்த்தரை துதிக்க அவருடைய கிருபையில வளரணும். 2வது, அவரை அறிகிற அறிவில என்ன பண்ணுங்க, வளருங்கள். வேதத்தின் மேல தாகமா இருந்து சகல கற்பனைகளை நான் கை கொள்வேன் அப்படின்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ள உண்டாகி, வேதத்துல ஆராய்ச்சி செய்து எல்லா விதத்துல நான் கடைபிடிக்காத ஒரு காரியம் உண்டான்னு சொல்லி ஆராய்ந்து அதில் அறிந்து எல்லா விதத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த மல்கியாத்துல நம்ம சொல்லுகிறபடி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மல்கியா 4 நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்ன பண்ணுவீங்க, கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு செழிப்பு வேணும் நம்ம பார்க்கிறோமே, அதுக்கு முதல்ல ஆலயத்துல நாட்டப்பட்டுகளாய் காணப்பட வேண்டும். கிருபையில பெறுகிறவர்களாய் வளர்கிறவர்களாய் நாம தான் உருவாக்கி கொள்ளணும். நம்மளை யாரும் வளர செய்ய முடியாது. ஒரு செடிக்கு தண்ணி தான் ஊத்த முடியும், வேற யாரும் அது வளர்ச்சிக்கு என்ன பண்ண முடியாது. அந்த செடி அந்த தண்ணீரை உறிஞ்சி அதை எல்லா காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்தும் போது வளர்ச்சி உண்டாகிறது போல நாம் தேவனுடைய காரியங்களை ஈடுபட்டு எல்லா காரியங்கள வாஞ்சையோடு தாகத்தோடு நம்மை அர்ப்பணித்து ஈடுபடும் போது நமக்குள்ள ஆண்டவர் வளர்ச்சியை உருவாக்க போதுமானவராயிருக்கிறார். கிருபையில வளரணும், கிருபையில் அதிகமாக வளரணும். கர்த்தரை நல்லா துதிக்கணும், ஆராதிக்கணும். அந்நிய பாஷை பேசி எல்லா விதத்துல கர்த்தரை ஆராதித்து அந்த காரியங்களை வளர்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவரை அறிகிற அறிவியலையும் வளர தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு, இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய குணாதிசயங்களை வளர கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுடைய வல்லமையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய வரங்கள்ல நம்ம அப்படியாய் தேவன் நமக்கு தந்து நம்மை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமை. அதனால நமக்கு ஒரு செழிப்பும் மகிழ்ச்சியும் எல்லா விதத்துல உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின்படி என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல என்ன பண்ணுமா, நீதியின் சூரியன் என்ன பண்ணும். கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பயப்படுகிறோமோ அப்பதான் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சித்தத்தின்படி நம்ம செய்ய ஒப்பு கொடுக்கும் போதே ஒரு விடுதலை நம்ம வாழ்க்கையில உண்டாகிறது. அந்த விடுதலை நம்மளை வளர்ச்சிக்கு நேரா என்ன பண்ணுகிறது, நடத்த போதுமானதா இருக்கிறது. கர்த்தரால் விடுதலையாக்கப்பட்டவர்கள்லாம் வளர்ந்தாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் கர்த்தரால தொடப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வளர்ந்தாங்க, கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். 2வது, அது தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிவிக்கிற தேவ வார்த்தைகளுக்கு நேராய் நம்ம அதை என்ன பண்ணோம், வழி நடத்தும். நமக்கு விருப்பமான வார்த்தைகளோட விட கர்த்தருடைய வார்த்தை எந்த வார்த்தை வருதோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். அதுக்கு மாத்திரமல்ல, அந்த ஆரோக்கியம் விடுதலை நம்மை வளர்ச்சிக்கு நேரம் என்ன பண்ணும், நடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கணும். 2வது, அந்த விடுதலை நிச்சயமாய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி, முதிர்ச்சி, ஒரு கனி கொடுக்கிற அனுபவத்துக்கு நேராய் நம்மை நடத்த ஆண்டுடைய பாதத்துல நம்மை கேட்டு ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தையின்படி எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கொழுத்த கன்றுகளை போல வளருவார்கள் சொல்லுகிறபடி எங்களை பார்க்கும் போதே ஆசீர்வாதத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அடையாளமாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் எந்தெந்த காரியங்களை வளர்ச்சி இல்லையோ ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் போதித்த விதமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் இந்த நாட்களை உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.